மகளின் முடிவு கேட்கலாமா வேண்டாமா என வெகுவாக யோசித்து இறுதியில் கேட்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்திருந்தார் அழகி. ஆனால் அவர் கேட்கும் அவசியமே இன்றி அன்று தியா அவரிடம் அனைத்தையும் சொல்லிவிடுவதாக முடிவெடுத்திருந்தாள். வீட்டு தோட்டத்தில் கல்மேடை ஒன்றில் அமர்ந்து மகளிடம் எப்படி ஆரம்பிப்பது என்ற அலசலில் ஈடுபட்டிருந்தவரை மா என்ற மகளின் குரல் கலைந்தது. என்னடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மகளை ஒரு நிமிடம் கூர்ந்து பார்த்தவர் உட்காரு என்று சொல்ல அவருக்கு எதிரில் அமர்ந்த தியா, நான் ஷியாமை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன் என்றாள். தாயாய் ஆழ்மனம் அதிர்ந்தாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் மகளின் முகத்தை ஆராய்ந்தார் அழகி. சிறு வருத்தம் ஏதும் தெரிகிறதா என்று தேடி பார்த்தவருக்கு அது கிடைக்கவில்லை. கோபம், விகர்த்தி, வேதனை, கண்ணீர் என எவ்வித உணர்வுகளையும் வெளிக்காட்டாமல் மிகவும் இயல்பாக விவகாரத்து என்று சொன்னதை மனதுக்குள் குறித்து கொண்டவர் மகளின் முகம் பார்த்து ஏன் என்ற ஒற்றை கேள்விதான் கேட்டார். எனக்கு ஷியாம் கூட செட் ஆகும்னு தோணலம்மா. கல்யாணம் முடிஞ்ச 6 மாசத்துல நான் இப்படி சொல்றது உனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னுடைய முடிவு தப்புன்னு கூட நீ நினைக்கலாம். பட் என்னால் அங்கே இருக்க முடியலை என்றவளுக்கு ஷியாமுடன் மனம் ஒத்துப்போகாமல் சண்டையிட்ட தருணங்கள் நினைவில் தோன்றன. முதல் 2 மாதங்கள் புதுமண தம்பதிகளாய் உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் வாழதான் செய்தார்கள். அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாதுதான். அதன் பிறகுதான் சாயத்தோற்ற சரிந்து மாயத்தோற்றம் மறைய ஆரம்பித்தது. திருமணமான 2வது மாதத்தில் யதார்த்தமாக கேட்பது போல, தியா, இந்த பீரோ உங்கள் அம்மா எங்கே வாங்கினாங்க, என்ன ரேட் வரும் என்று ஷியாம் கேட்க, இயல்பாகவே கடையின் பெயரையும் விலைன்னு சொன்னால் தியா, நல்லா தான் இருக்குது, ஆனால் கட்டில் போல இதையும் தேக்கில் செய்திருக்கலாம் இல்லையா தியா என்று கேட்க, புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்தவள் அவனது கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து விட்டாள். மீண்டும் ஒரு நாள் கட்டிலில் படுத்திருக்கும் போது, ஏன் தியா, இது ஒரிஜினல் தேக்கு தானா என்று சந்தேகமாய் கேட்டாள். ஏன் இல்லை, நாங்கள் ஷர்மிக்கு தேக்கில் செஞ்சு தான் கொடுத்தோம். அது மாதிரி இல்லையே குவாலிட்டி, ஒரிஜினல் தேக்கு தான். நான் தான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். அவனது கேள்விகள் மனதை உறுத்தினாலும் எரிச்சலோடு பதில் கொடுத்து விட்டுதான் நகர்ந்தாள் தியா. இந்த மாதிரியான சம்பவங்கள் சிலவற்றுடன் அவனது மன வாழ்க்கையில் 4 மாத பக்கங்கள் புரட்டப்பட்டிருக்க, அன்று அவனது தங்கை வெளி விசேஷத்திற்கு செல்கையில் பட்டுப்புடவை உடுத்தி நகைகள் அணிந்து கிளம்பி கொண்டிருந்தவள் ஷாமின் அளவிடும் பார்வையை கண்ணாடி வழி உணர்ந்து திரும்பி பார்த்தாள். என்ன பார்க்குறீங்க? நிஜமா உங்கள் அம்மா உனக்கு 60 பவுன் நகை தான் போட்டாங்களா? அவனது கேள்விக்கு பதிலளிக்காமல் கைகளை கட்டிக்கொண்டு அவனையே அழுத்தமாக பார்த்தபடி அவள் நிற்க, அவளது கழுத்தில் இருந்த நகைகள் மீதிருந்த பார்வையை சற்றே உயர்த்தி அவளது கண்களை பார்த்தவன் அந்த பார்வையின் வீரியத்தில் திணறினான். இல்லதியா, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கே. சர்மியெல்லாம் ஒரு ஆரண்ட நெக்லஸ் செட்டி 15 பவுனுக்கு வாங்கினா. அது மட்டும் போட்டாலே போதும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி கிராண்டா எதுவும் இல்லையே உன்கிட்ட, அதான் கேட்டேன். எனக்கு கழுத்தை அடைச்சிக்கிட்டு போடுற நகைகள் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஜுவல்ஸு எனக்காக ஏன் அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தது. இதில் நீங்கள் கேள்வி கேட்க எதுவும் இல்லை. நான் எத்தனை பவுனில் எத்தனை சட்டு நகை கொண்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட காட்டணுமா என்ன? உங்கள் தங்கைக்கு நீங்கள் செய்தால் அது உங்களுடைய விஷயம். இனியும் நீங்கள் செய்தாலும் நான் கேட்க போகிறது இல்லை. அதே போல் எனக்கு செய்வதும் செய்யாமல் இருப்பதும் என் அம்மாவின் இஷ்டம். அதை நான் யாருக்கு கடப்பருப்பி காட்ட முடியாது. அதுக்கான அவசியம் இல்லை. இது என்ன நூதன வர்த்தச்சன முறையா? கல்யாணம் பேசும்போது எதையும் செய்ய வேணான்னு சொன்னீங்களே, இப்போ என்ன வரிசையாக கேள்வி கேட்குறீங்க? பொண்டாட்டி கொண்டு வருவதில் சாப்பிடணும் உங்களுக்கு தலைவிதி இல்லையே ஷியாம். நல்லா சம்பாதிக்கீங்க, பின்னையே என் அம்மா கிட்ட தட்ட நீட்டுறீங்க. நக்கலாய் அவள் வினவிய விதத்தில் ஷாமின் முகம் கருத்தது. அதை திருப்தியாக பார்த்தவள் அங்கிருந்து அதே நக்கல் புன்னகையுடன் அகல. அன்றிலிருந்தே இருவரும் முகம் கொடுத்து பேசிக்கொள்வது குறைவாகிவிட்டது. பிச்சைக்காரன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்ட மனைவியின் மீது கடு கோபத்தில் இருந்தான் ஷியாம். நாட்கள் அப்படியே நகர என்றும் இல்லாத உற்சாகத்தோடு வீடு வந்து செய்தவன் தியாவிற்கு பிடிக்குமென பால்கோவா வாங்கி வந்தான். ஆனால் அன்றைக்கு பார்த்து அவளுக்கு அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருக்க அவள் வீடு வர
இரவு 10 நெருங்கியிருந்தது. தியா மென்பொருள் துறையில் பணிபுரிபவள். அங்கே இதெல்லாம் சகஜதான் என்றால் கூட அவளுக்கு அவள் தேவைப்பட்ட நேரத்தில் அவள் இல்லை என்பதே பெரிய நஞ்சாகி நெஞ்சில் சேர, அதை அந்த நேரம் காட்ட முடியாமல் அமைதியாக இருக்க வேண்டிய சூழல் வேறு. அதை ஆழ்மனதில் அடி ஆழத்தில் புதுக்கி செய்தது. நேரம் கடந்து வந்ததில் சோர்வு அவளது முகத்தில் அப்பிருந்தது. அங்கே நின்றிருந்த ஷியாமின் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் அலைபேசியை உயிர்ப்பித்து அலுவலக நண்பன் அவர்கள் குழுவின் தலைமையிலான நிரஞ்சனுக்கு அழைத்து அவள் வீடு சேர்ந்த செய்தியை அவனோட பகிர்ந்தவள். மேலும் சில விஷயங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க அவள் பின்னோடு வந்த ஷியாமோ யார் ஃபோனில் என்றான். நிரஞ்சன், டீம் லீடர் என்று மட்டும் சொன்னவள் அவனிடம் பேசும் பொறுமையும் மனமையும் இல்லாமல் தூங்கிவிட்டாள். அவனது ஆழ்மன நஞ்சு தன்னை விட அதிக வலுவுள்ள நஞ்சான சந்தேகத்தை இருக்கரம் கொண்டு துணைக்கு அழைத்து கொள்ள ஷாமின் மனம்தான் நிலையில்லாமல் தவித்தது. இப்போது அவளை எழுப்பி சண்டையிடும் வேகம் இருந்தாலும் அவளது தீவை இருக்கும் இந்த நேரத்தில் அவளுடனான வாக்குவாதம் நல்லதல்ல என்று சொன்ன வியாபார மூலையின் அறிவுரை மதித்து அமைதி காத்தான் அவன். மறுநாள் காலை அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டவள் ஷியாமையை நோக்கி ஆஃபீஸ் போகலையா என்று கேட்க, இல்லை உன்கிட்ட கொஞ்சம் பேசுறதியா என்றான் ஷியாம். என்ன விஷயம்? நம்ம ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க குடோனை ரெண்ட்டுக்கு தானே எடுத்திருக்கோம், அதை காலி பண்ணிய சொல்கிறாங்க. 1 வீக் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல இடம் சிக்கலை, இடம் அமைஞ்சா ரெண்ட் அதிகம் சொல்கிறான். ரெண்ட்டுக்கு போய் அவ்வளோ காசு செலவழிச்சா நம்ம பிஸ்னஸ் டல் அடிக்கும். ஸோ உங்கள் அம்மா வீட்டு மாடி பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீ கொஞ்சம் அத்தைக்கிட்ட கேட்டு பார்க்குறியா? அத்தை ஓகே சொல்லிட்டா ரெண்டு செலவும் மிச்சம். மிகவும் எளிதாக அவன் சொன்ன விதத்தில் அவனை அருவருக்கத்தக்க ஜந்துவை பார்ப்பது போல் பார்த்து வைத்தாள் தியா. அங்கே ஒரு ஃபேமிலி வாடகைக்கு இருக்காங்க. தெரியும் தானே ஷியாம்? காலி பண்ண சொன்னால் பண்ணிட்டு போகிறாங்க. வேணும்னா அவங்க வேறு வீடு பார்க்குறதுக்கு 1 மாதம் டைம் கொடுக்கலாம். இதை பற்றி நான் இப்போ பேச முடியாது. ஆஃபீஸ் முடிஞ்சதும் வந்து பேசுகிறேன் என்றவள் அவனிடம் சொல்லிக்கொள்ள கூட தோன்றாமல் கிளம்பிவிட்டாள். அன்று மாலை மீண்டும் ஷியாம் அதே பேச்சை எடுத்தான். லுக் ஷியாம், அவங்க வாடகைக்கு இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கிறதுனால எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். திடீர்னு அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது. அண்ட் அம்மாவுக்கு அந்த வாடகை பணம் முக்கியம். என்னதான் நான் கொடுத்தாலும் என் அம்மா அதை விரும்ப மாட்டாங்க. சிலரை மாதிரி அடுத்தவங்க உழைப்பில் வந்தவரை லாபம்னு வாழாமல் சுயமாக நிற்கணும்னு நினைக்கிற ஆள் என் அம்மா. அவங்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு என் கல்யாணத்துக்கு நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ இது சரி வராது. இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாய் அவள் உச்சரித்த விதத்தில் இனி இது பற்றி பேசாதே என்கிற எச்சரிக்கை தோணி தெரிய விட்டுப்பிடிப்போம் என்று அமைதியானான் அவன். அடுத்த வந்த தினங்களில் அவ்வப்போது அவள் சம்மதிக்காதது ஒரு குறையாக சொல்லி காட்டுபவுடன் கோபம் வந்தாலும் வெளிக்காட்டாமல் பொறுத்து போனால் தியா. அவளது பொறுமை எல்லை கடக்கும் தினம் சீக்கிரத்தில் வந்தது. நீ இந்த வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கல தியா, குவிட் பண்ணிடு, வேற ஜாப் பார்த்துக்கலாம். என்ன திடீர்னு? அதான் பிடிக்கலன்னு சொல்கிறேல. உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் என்னுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது ஷியாம். இப்போ தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு வேற. நைட்டு பகல் பார்க்காம ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சிம்பிளாக குவிட் பண்ண சொல்கிறீங்க நினச்சே. நீ நைட் பகல் ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரொமோஷன் வாங்கியிருப்பான்னு. யார் கூட ஒர்க்? அந்த நிரஞ்சனா? கூசாமல் அவன் கேட்ட கேள்வியை அவளது மனம் கிரகித்து கொள்ளவே அவளுக்கு சற்று நேரம் பிடித்தது. அவளது உயர்வை எத்தனை இலகுவாக அசிங்கப்படுத்தி விட்டான். உள்ள கொதித்தது. ஆனால் அவள் அழகியின் வளர்ப்பு அல்லவா? அழுதுவடியும் வேலையெல்லாம் செய்யாமல் அடுத்தது என்ன என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். அவள் அலுவலகத்தில் விடுமுறை சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க ஷியாம் அவள் வேலையை விட்டுவிட்டாள் என்று நினைத்து கொண்டான். அவளுக்கு யோசிக்க சற்று நேரம் தேவைப்பட்டது. நிதானமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் அவள் எடுத்த முடிவுதான் விவகாரத்து. முடிவை எடுத்த பின் சிறிது யோசிக்காமல் ஷியாமை அழைத்து விவரத்தை கூறியவள் அவளது அன்னையின் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஒரு நாள் முழுதும் அழகி எதுவும் கேட்காமல் இருந்தாலும் அவளை தொடர்ந்து வந்த வண்டையில் இருந்து கட்டில் மெத்தை என இதர சீர்வரிசைகள் இறங்க இதுதான் என உணர்ந்து கொண்ட தியா சொல்லி முடித்துவிட்டு அன்னையின் முகத்தை பார்க்க அது எப்போதும் போல அமைதியாகவே இருந்தது. அவள் எதிர்பார்த்ததுதான். என் மேலே தப்பாமா? மகளின் கேள்வியில் அவளது கன்னத்தை தட்டியவர், நான் உன்னை அப்படி வளர்க்கவில்லடா என்றவர் மெதுவாக புன்னகைத்தாலும் தாய் மனம் மகளின் வாழ்க்கையை எண்ணி வருத்தம் கொண்டதுதான் நிஜம். என்ன இருந்தாலும் அன்னை அல்லவா? வருத்தமா இல்லையா தியாமா என்று அவர் வருத்தம் இளையுடைய குரலில் கேட்க, கல்யாணம் ஒருவரின் நிறைக்குறைகளை பகிர்ந்து இணையின் மகிழ்வில் தானும் மகிழ்ந்து ஒருவர் துன்பத்தில் மற்றவர் வருந்தி ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது தானம்மா. அதனால் தானே
துணைவன் துணைவி அப்படியெல்லாம் சொல்றாங்க. அடிப்படை லாஜிக்கே எங்க வாழ்க்கையில இல்ல. என் ஏற்றத்தை கண்டு பொறாமப்பட்டு அதற்கு தப்பான சாயம் பூசும் ஒருவன் எப்படிம்மா என் கூட வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்க முடியும்? அதிக சுயநல வேறு, நம் வீட்டின் மேல கண் வேறு, மற்றவரின் உழைப்பை உறிஞ்சும் அட்டையாய் இருக்க ஆசைப்படுகிறான். 6 மாசத்துக்கே மூச்சு முட்டுது. இப்போவும் என் கல்யாணம் வலிக்குது. தோத்துட்ட ஃபீல் எனக்கு வரலாமா? என் காலை பிடிச்சு கீழே இருக்க ஒருத்தனை உதைச்சு தள்ளிட்டு உங்க முன்னாடி நிற்கிற உணர்வு தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வருத்தம் இருக்குமா என்றாள் தியா. உங்களுக்கு வருத்தமாமா? கல்யாணம் ஒன்று மட்டும்தான் வாழ்க்கை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் தியா. ஆனால் எனக்கு அடுத்து உனக்கான துணை யாராவது இருக்கணும் எதிர்பார்க்கிற சாதாரண அம்மாவாகத்தான் இந்த விஷயத்தில் என் மனசு யோசிக்குது. அதுக்காக எல்லாம் உன்னை ஷியாம் கூட சேர்ந்து வாழன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன். நீங்கள் சொன்னாலும் நான் கேட்க போகிறது இல்லை என்று குறும்பாக கூறியவள் அழகியின் கன்னத்தில் இச்சென்ற சப்தத்துடன் முத்தமிட்டு தேங்க்ஸ்மா என்றாள். அவளது வார்த்தையை தெரிந்த நிறைவில் அழகி இதமாக புன்னகைத்தார். 5 வருடங்கள் கழித்து வரதட்சணை கொடுமையால் பெண் தற்கொலை என்ற செய்தி தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க அந்த சம்பவம் ஒரு வாரம் வரையில் அனைத்து சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக்கப்பட்டது. அலைபேசியில் தொடர்ந்து வந்த பதிவுகளை பார்த்து கொண்டவரது இதயமங்கும் வழி இருந்தாலும் இதழ்கள் என்னவோ வெறுப்புடன் கூடிய கீழி புன்னகையை சுமந்திருந்தது. தற்கொலை தீர்வல்ல, இறப்பிற்கு விவகாரத்து மேல் திருமணம் ஒன்றே வாழ்வல்ல, இப்படி பலதரப்பட்ட வாசகங்கள் இணையத்தை உலாவ ஒரு பெண்ணின் உயிர் மீது எழுதப்பட்ட வாசகமாய்தான் அழகியின் கண்களுக்கு அவை தெரிந்தன. ஏனெனில் தியா விவகாரத்தை பெற்று வீட்டில் இருந்த காலங்களில் இந்த சமூகம் அவளை எப்படி பார்த்தது என்று அவருக்கு தெரியுமே. பொறுமை காது பிழைத்து கொள்ள சொன்ன உறவுகள் அல்லவா ஏராளமாக அவர்களை சுற்றி இருந்தார்கள். போதாத குறைக்கு பிள்ளைக்கு புத்தி சொல்லி பிழைக்க வைக்க வழியை விட்டுட்டு வீட்டில் இருந்து சோறு போடுகிறாள் என்று அவரை ஏசியவர்களும் அதிகம் அல்லவா? இதோ அந்த பெண்ணின் இறப்பிற்காக உச்சிக்கொட்ட இதே சமூகம் இந்த விஷயத்தை 2 நாளில் மறந்து தன் வீட்டு பெண்களுக்கு புத்திசாலித்தனமாக பிழைக்கப்பார் என்ற அறிவுரையும் வழங்கதான் போகிறது. வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது அவர்களுக்கு புரிய இன்னும் எத்தனை மரணங்கள் தேவைப்படுமோ? மனம் கடத்திய வழியோடு அலைபேசியில் தேர்ந்த அந்த பெண்ணின் முகத்தை கைகள் கொண்டு தடவிய அழகியின் கண்களில் கண்ணீரின் சாயல். அழகின் இதழ்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய பெண் என்ன சன்னமாக முணுமுணுத்து கொண்டன. அந்த பெண்ணை பற்றிய அவரது சிந்தை மா என்ற துள்ளனான அலைப்பொலியில் களைய அங்க தன் 8 மாத குழந்தையை தோளில் சுமந்தபடி அவளது கணவன் மகேஷுடன் புன்னகை சுமந்த இதழ்களுடன் நின்றிருந்தாள் தியா.